இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்லை, திறன் நிதியில தெரிஞ்சுக்கிறோம். எவனாவது கூலியை கொடுத்து சொல்லுகிறேன், சொல்லுங்க. வழி தெரியாமல் இருக்கிற போது சம்மந்தம் இல்லாம பேசுவாரு. அதுக்கு வழிகாட்டினார். நீ 3ஆம் தேதி வரை பொறுமையா இருக்கு. அவர் பேசுறதுல அவருடைய சொந்த பேச்சு. கேள்விகள் என்ன இருக்காப்பா? நிச்சயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெறி வருமா வராதா சொல்லு. வெறி வருமா வராது. முதலில் அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற சொல்லுங்கள். பேசிட்டு இருக்கிறோம், பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். அத்தைக்கு மீசை முளைத்தால் தான் அவர் சித்தப்பா என்று அழைப்பதாக ஒரு பழமொழி உண்டு. நமக்கு நல்லா தெரியும். பெரிய கூட்டணி, நல்ல பலமான கூட்டணி, மெகா கூட்டணி முடிவாகும். ஒரு வார்த்தை பேசினாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒரு மௌனம் இருந்தாலும் அதுக்கு ஒரு அரசியல் அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தங்களை எல்லாம் குலேஜா இந்த ஷோல தொகுத்து பார்க்கலாம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. இன்னைக்கு உங்களை கேள்வி கேட்க விட்டாதானு 10 பேராகிராஃபுக்கு நாயகன் மூச்சு விடாம மடை திறந்த வெள்ளம் போல அருவியா கொட்டுறாரு. ஆனா இவங்களுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியல. அந்த பணத்தை வச்சு கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே கட்டுமானங்கள் எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் ஏன்னா இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு 4,30,000 கோடி கடன் இருந்தது. இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு இன்னைக்கு 9,55,000 கோடி, 9,55,000 கோடி. எவ்வளோ அநியாயம்! அதே போன்று எல்லாமே ஊழல் தான். மணல் கொள்ளையில் ஊழல். இப்போ இடிக்கு தமிழ்நாடு அரசுக்கும் அது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இவ்வளோதான் நடந்திருக்குன்னு. ஆனால் தமிழ்நாடு அரசு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவங்க உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செஞ்சு அதுக்கு விசாரணை வரக்கூடாதுன்னு தடை. கேள்விகள் என்ன இருக்காப்பா? நிச்சயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி இல்லாம இருக்கு சார்? இருங்க, இப்ப கேட்பாங்க பாருங்க. விரைவில் எங்கள் கூட்டணியை நாங்கள் அறிவிப்போம். பேச்சுவார்த்தை அதாவது விரைவில், இன்னும் 2 மாதம் இருக்குல்ல. போங்கண்ணே, எல்லாரும் சொல்ற அதே ஆன்சரை சொல்றீங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாதானே நல்லா இருக்கும். இன்னைக்கு கூட்டணி எதை பத்தி என்னால பேச முடியாது. உறுதியா இன்னும் கொஞ்ச நாள்ல கூட்டணி முடிவாகும். பெரிய கூட்டணி, நல்ல பலமான கூட்டணி, மெகா கூட்டணி முடிவாகும். எங்கள் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் ராயப்பேட்டையிலிருந்து வேற எங்க போலாம் அப்படின்னு வழி தெரியாம இருந்தப்ப திருவான்மியூர் வந்து அங்கிருந்து அப்படியே நம்ம பனையூர் ஆபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு வழிகாட்டி இருக்காரு விஜய். அதனால ரத்தத்தின் ரத்தமா இருந்த செங்கோட்டையன் அவர்களுடைய ரத்தம் யாருக்குன்னு எமோஷனலா பேசியிருக்காரு. வழி தெரியாமல் இருக்கிற போது அதுக்கு வழிகாட்டினார். அதாவது பாருங்க, வேலாயுதம் படத்துல ரத்தத்தின் ரத்தமே இனிய உடன்பிறப்பே அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கும். அதுக்கு அர்த்தம் அப்ப புரியல, இப்ப புரியுது. நான் இன்றைக்கு சொல்கிறேன், என் ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான் புரியும். அத்தைக்கு மீசை முளைத்தால் அப்புறம் என்னமோ வருமே, சித்தப்பா என்று அழைப்பதாக ஒரு பழமொழி உண்டு. கரெக்ட் சார், அதேதான், மறந்துட்டேன். இப்போ என்னன்னா, இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறதால எங்களுக்கு ஒரே ப்ராப்ளமா இருக்குன்றேன்னா, அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த துறையை கலைச்சிட்டு ஆன்றோர் சான்றோர்கள் கிட்ட ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு பாஜக H ராஜா அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய எதிர்வினை. அத்தைக்கு மீசை முளைத்தால் தான் அவர் சித்தப்பா என்று அழைப்பதாக ஒரு பழமொழி உண்டு. முதலில் அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற சொல்லுங்கள். அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியை அவரை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சாதாரண ஒரு தொண்டனை நிற்க வைத்து அவரை மன்னக்கவ வைப்பார். இப்படி அரசியல் செல்வாக்கு இல்லாதவர் கட்சியினுடைய பின்புலத்தை வைத்துக்கொண்டு இது போன்ற அறிக்கைகள், இது போன்ற பேட்டிகள் தொடர்போது அவரை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகத்தானே தவிர அவர் இயக்கம் அவரை கண்டுகொள்வதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாரும் படம் பார்த்து கெட்டு போயிருக்கீங்க. அதனால அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் படம் போட்டு காட்டி ரிவீட் அடிப்பாரு. அது இந்த பொதுக்குழு சிறப்பு அறிவிக்கையில இருக்குது. நாங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்க ஒன்னு சொல்ல விரும்புறோம் என் மக்கள்கிட்ட. உங்களின் குறை கேட்க வந்த பிள்ளைகள் நாங்கள் இல்லை, அந்த குறையை தீர்க்க வந்த பிள்ளைகள். நாங்க நினைக்க பிறந்ததில்லை, நிரூபிக்க பிறந்த பிள்ளைகள். அதனால இந்த பிரச்சனையா, இந்த பிரச்சனைக்கு காரணம் இது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுன்னு வச்சுதான் இதுவரை தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க கவனிக்கல, ஆனா இந்த வாட்டி நீங்க கவனிக்காம இருக்க முடியாது. ஏன்னா இதுதான் பிரச்சனை, இதுக்கு இதுதான் காரணம், இந்த மாதிரி இதுக்கு தீர்வுன்னு என்ன பண்ணுவேன்னா போட்டு காட்டுவேன். அப்ப நீ படமா பார்த்தாதையும் படம் பார்த்து கெட்டு போயிட்டு இல்ல, நான் ஒரு படம் காட்டுறேன் பாருன்னு காட்டுவேன் இந்த வாட்டி. அது கொஞ்சம் பொறுத்து சொல்ல முடியாது. அண்ணா பக்கத்துல இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் யாருன்னு இன்ட்ரோ பண்ணுங்கண்ணா. இவ யாருன்னு தெரியுமா? முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாபை விஸ்வநாதரோட பேச்சு.
காஞ்சிபுரத்துல போட்டிடலாம். நீ என்ன பேசுக்கு? இது யாரு தெரியுமா? என் மக, என் இனக்காவலன் பிரபாகரன், வனக்காவலன் வேறு வீரப்பனுடைய மக. சும்மா அது பண்ணி கூடாது. சீமானன் அங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கும்போது யாருங்க அது வெறியேத்தி விட்டது? பாண்டி பஜார்னு வைக்கிறேன். பாண்டி என்னது, பஜார் என்ன மொழி? அது சவுந்தரபாண்டிய நாடார் பேரை சொல்ற தெரியும்னு யாருக்கா தெரியுமா? தெரியுமா? நீங்க சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? ஏன் அந்த பேர் மேம்படுத்த கூடாதா? எங்க தாத்தன் சிங்காரவளர் பேரைய சிவானந்தர் பேரைய வைக்க கூடாதா? கக்கன் பேரு, காமராஜர் பேரு, முத்துராமலிங்கத்தவர் பேரைய வைக்க கூடாதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரை விட இந்த ஜே அன்பழகன் பெரியவரா? வெறிவரமா வராதா? சொல்லு, வெறிவரமா வராதா? அப்புறம் நீ 3ஆம் தேதி வரை பொறுமையாரு, மீதி அங்கே நீ பொதுக்குழு போறதுக்கு முன்னாடி கோவத்துக்கு. சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் அண்ணன் தம்பி அப்படின்னு எல்லாரும் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை தம்பி விஜய்னு தான் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த உண்மையை கொஞ்சம் வித்தியாசமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு இவருடைய ரிப்ளை. என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜயும் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான். புரியுதா தம்பி? நான் யாருன்னு நீங்க என்கிட்ட தான் கேட்கணும். புரியுதா? தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறார். காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசியிருந்தாங்க. நான் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள் என்று பேசுறேன். விடுங்க தம்பி. அவர் RSS பிஜேபின்னா நான் RSS பிஜேபியா? அவன் என்னை கிறிஸ்தவன்பேன், இஸ்லாமிய கைக்கூலிம்பேன், கிறிஸ்தவ கைக்கூலிம்பேன், அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பேன், நீ என்னை இந்து RSS கைக்கூலிம்பேன். ஆனா ஒரு வயலும் 10 பைசா அது இல்லை. இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்லை, திறன் நிதியில திரட்டிட்டு இருக்கோம். எவனாவது கூலியை கொடுத்துட்டு பேசு. என்னப்பா கூலின்னது அதை விடுங்க. அண்ணன் தானே பேசுறாரு, பேசிட்டு போறாரு. வேற நல்லது, நன்றி. அரசு நிகழ்ச்சி அப்படிங்கறதால அரசியல் அதிகமா பேசாம போற போக்குல விவசாயி வேஷம் போட்டு விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கார் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரை தேவையான அளவு விமர்சனம் பண்ணி அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு இருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னும் சில விவசாயி வேடம் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க. ஆனா விவசாயிகளை பாதிக்கிற சட்டங்களை ஆதரிப்பாங்க, விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசுல விவசாயிகளுடைய நலனும் வளர்ச்சியும் தான் முக்கியம். அதனால்தான் பயிர் உற்பத்தி திறன் ஆகியவற்றை உயர்த்தி விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நினைச்சோம். அதுக்காக வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட்டை போட ஆரம்பிச்சோம். அரசியலை பொறுத்த வரைக்கும் காலங்காலமா ஒரு விஷயம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இவங்க அவங்கள குறை சொல்ல, அவங்க இவங்களை குறை சொல்ல, ஆனா யாரும் பெருசா பாராட்டிக்க மாட்டாங்க, குற்றத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க. இது இயல்பு. ஆனா 1 to 1 மட்டும் யாராவது கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒத்தை நேரடியா விவாதம் பண்ணலாமா, யாரோட சாதனை பெருசுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சவால் மட்டும் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா சரித்திரமே இல்லை. ஆனா சவால் விடுற சம்பவம் மட்டும் தொடர்ந்து நடக்கும். இப்ப என்னன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நேற்று ஒரு அரசு விழா நடந்துச்சு. அதுல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5% சாதனையாவது ஏடிஎம்கே பட்டியலிட முடியுமா அப்படின்னு ஒரு சவால் விட்டிருந்தாரு. அதுக்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஓப்பன் சேலஞ்சுக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு திரும்ப கேட்டிருக்காரு. ஆனா 2 பேரும் இப்படியே மாறி மாறி சவால் விட்டுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? யார் பெருசுன்னு அடிச்சு காட்டினாதானே ஒரு லாஜிக் இருக்கும். 1 to 1 ஓப்பன் மீட்டிங்கை எப்பதான் நடத்துவாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு 1 to 1 சேலஞ்சுக்கு ரெடியா அப்படின்னு கேட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினையாற்றி இருக்காங்க கனிமொழி எம்பி அவர்கள். அதாவது என்னன்னா, எங்க முதலமைச்சர் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிஸியான ஷெட்யூல் இருக்கும், அதனால உங்க கூட உட்காந்து 1 to 1 பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டிக்கர் ஒட்டினவங்க யாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நான் உலகம் முழுவதும் ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பெற்றவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில் இவரோடெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். அவங்களோட விவாதிக்கட்டும். அதெல்லாம் தாண்டி சில கேள்விகள் இருந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக பதில் அளிப்பார். அட என்னங்க 2 பேரும் ஆசைப்படுறாங்க, நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு பார்த்தா அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, சட்டமன்றத்துல நேருக்கு நேரா உட்கார்ந்து முதல்வர் கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்லாம வெளிநடப்பு பண்றவருக்கு இந்த ஓபன் சேலஞ்ச் பீலா எல்லாம் ஒரு தேவையா அப்படின்னு கேக்குறாரு. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன்ஜி என்ன சொல்றாருன்னா, கூட்டணி என்னங்க கூட்டணி, இப்ப எலெக்ஷன் வந்தாலே நாங்க இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா யாரெல்லாம் கூட்டணியில ஜாயின் பண்றாங்கன்னு இப்ப தெரியாது, இப்ப யாருமே தெரியாது, பொங்கலுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை ஜனநாயகன் ரிலீஸுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு மேலிடம் யோசிச்சிருப்பாங்களோ? நிச்சயமா பொங்கல் முடிந்த பிறகு
யார் யாரெல்லாம் வருகிறார் என்பது அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி இருந்தாலே நாங்கள் வெற்றி பெறுவோம். இருந்தும் பல கட்சிகள் வந்தால் இன்னும் பலமான கூட்டணியாக அது அமையும். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி நம்ம கேட்போம், பேலன்ஸ் நீங்களே சொல்லிருங்க சார். சம்பந்தமே இல்லாம தொடர்ந்து பேசுபவர் யார்? ஆப்ஷன் ஏ அவரு, அதான் ராஜா, எச் ராஜா. ஆப்ஷன் பி இவரு, சம்பந்தம் இல்லாம பேசுறது தான் எச் ராஜா. ஆப்ஷன் சி அவரே தான், சம்பந்தம் இல்லாம பேசுவாரு. ஆப்ஷன் டி இவரே தான். அது அவருடைய சொந்த செய்தி, கட்சியோட செய்தி கிடையாது. அவர் பேசுறதுலாம் அவருடைய சொந்த பேச்சு. அதான் ராஜா, எச் ராஜா. சம்பந்தம் இல்லாம பேசுறது தான் எச் ராஜா. சம்பந்தம் இல்லாம பேசுவாரு. பாத்தீங்களா, தலைவர் பேச பேச பக்கத்துல உட்காந்து பக்கபலமா பாயிண்ட் எடுத்து கொடுக்கறாரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். ஏங்க அங்க ஒரு புரோட்டோகால் இருக்கு. எங்க கிட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 3 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் நிறைய பேர் பாலிடிக்ஸ் பேசுவாங்க. அதை நாளைக்கு பாலிடிக்ஸ் பேசுறாங்க நிகழ்ச்சியில பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.